எங்க அப்படி காய்ச்சிருக்க மாட்டேன், அப்படி யாரும் காய்ச்சிருக்க மாட்டேன். எங்க கதைப்பினம் ஒரு கடினாய்க்கு பக்கத்தில் தடியோட நின்றா கடினா கிட்ட வராது தானே, சும்மா கதைக்க சொல்கிறேன். அப்போ அது நான் இருந்தால் அப்படி நடந்திருக்காது. ஆனால் ஒருக்கா சும்மா முஸ்பாத்திக்கு நடந்து தண்ணி போத்தல், ரெண்டு பக்கம் தண்ணி போத்தலால் பரஸ்பர தண்ணி போத்தல். என்ன சுஜிந்தனா? சுயிந்தன் நான் அப்படி இருந்திருந்தால் நடந்திருக்காது. அவையில் இணையமாக நான் சொல்கிறத கேட்டிருப்பினம் என்ற அவைகளுக்கு என்மையில் அரசியல் ரீதியாக அவையில் வெளியில் எனக்கு எதிரான கருத்துக்களை சொன்னாலும் அவைகளுக்கு உள்ளுக்கு தெரியும். இல்லாட்ட அர்ச்சுனா சொல்ல இல்லை ஆரம்பத்தில் அவர் நல்லவர், அதாவது புறவானுக்கு எதிராகவே நின்று பிடித்தவர், ரொம்ப தங்கட தலைவர் பிரபாகரன் அவருக்கு எதிராக நின்று பிடித்தவர், இப்படிப்பட்ட தலைவராக இருக்க முடியுமென்று அது தெரியாத கதைகள் மாறி மாறியால் அதை பற்றி நான் பொருட்படுத்த விரும்ப இல்லை. ஒருக்கா எங்களோட தேசிய தலைவர் இருக்கிறார் அப்பாப்புள்ள அமிர்தலிங்கம், எங்களோட தேசிய தலைவர் அப்பாப்புள்ள அமிர்தலிங்கம். அப்போ அவர்கிட்ட ஒரு கேள்வி கேட்ட இடத்துல அவர் சொன்னார், தெருவில் போய்க்கு எத்தனையோ நாயல் குலைக்கும் எல்லாத்துக்கும் கல் விட்டு அறிய முடியாது. இப்போ அப்போ சொன்னது எனக்கு இன்னும் இந்த மனப்பதிவில் இருக்குது. ஆனபடியே நான் அடுத்த முறை நான் நடத்துவேன். சுஜிந்தன் அடுத்த முறை கட்டாயம் நான் நடத்துவேன். எனக்கு யார் ஆட்சியில் இருக்க வேணுமென்ற பிரச்சனை இல்லை. யார் ஆட்சியில் இருந்தாலும் எனக்கு ஒரு 4-5 ஆசனங்கள் இருந்தால் போதும். அது என்ன மாதிரி நடத்துகிறேன்னு எனக்கு தெரியும். இந்த தமிழில் சொல்லினேன் தானே, ஆடு கீர புலி ஆடு, அந்த கதை கேள்விப்பட்டிருக்கிறீங்கள? இல்லை போல இல்லாட்டா நான் கேட்பேன்னு சொல்லி அது மாதிரி தான் எனக்கு அனுபவம் இருக்குது. மற்ற இனி ஆட்சி இருந்தால் அதுக்குள்ள சீனியராக நான் தான் இருப்பேன். இது ஆட்சியில் சீனியராக நான் இருப்பேன். அப்போ நான் யார் இருந்தாலும் என்னால் மற்ற என்ன தேசிய நிலையான கிளிநொச்சி மாவட்ட செயலகத்தில் இன்று இடம்பெற்ற மாவட்ட அபிவிருத்தி ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தில் இடம்பெற்ற குழப்ப நிலைமைகள் தொடர்பாக முன்னாள் அமைச்சரும் ஈழமக்கள் ஜனநாயக கட்சியின் செயலாளர் நாயகமான டக்ளஸ் தேவானந்தாவிடம் ஊடகவியலாளர்கள் கேள்வி எழுப்பினர். கொஞ்சம் கிட்ட வந்து என்ன சொல்றீங்க இல்லாட்டா மொழிபெயர்ப்பு கேட்க இன்னும் முடிய இல்லை. கிட்டத்தட்ட ஒரு தொடர்ச்சியாக நடக்கிற இந்த மாவட்ட அபிவிருத்தி குழு கூட்டங்கள் தொடர்ச்சியாக பிரச்சனையாகவே இருக்கிறது. நீங்கள் ஒரு பழைய மாவட்ட அபிவிருத்தி குழு தலைவர் என்கின்ற அடிப்படையில் இதற்கான தீர்வு ஏதாவது பரிந்துரைக்க விரும்புகிறீர்கள்? பழையவர் என்று மாத்திரம் சொல்லாமல் புதிய எதிர்காலத்தை பற்றியும் மனதில் வச்சுக்கொண்டு அப்படியா? இல்லை இப்போ என்னென்றால் என்ன பேர் அவருக்கு? இந்த பேர் சுயிந்தன். எங்க அப்படி காய்ச்சிருக்க மாட்டேன், அப்படி யாரும் காய்ச்சிருக்க மாட்டேன். எங்க கதைப்பினம் ஒரு கடினாய்க்கு பக்கத்தில் தடியோட நின்றா கடினா கிட்ட வராது தானே, சும்மா கதைக்க சொல்கிறேன். அப்போ அது நான் இருந்தால் அப்படி நடந்திருக்காது. ஆனால் ஒருக்கா சும்மா முஸ்பாத்திக்கு நடந்து தண்ணி போத்தல், ரெண்டு பக்கம் தண்ணி போத்தலால் பரஸ்பர தண்ணி போத்தல். என்ன சுஜிந்தனா? சுயிந்தன் நான் அப்படி இருந்திருந்தால் நடந்திருக்காது. அவையில் இணையமாக நான் சொல்கிறத கேட்டிருப்பினம் என்ற அவைகளுக்கு என்மையில் அரசியல் ரீதியாக அவையில் வெளியில் எனக்கு எதிரான கருத்துக்களை சொன்னாலும் அவைகளுக்கு உள்ளுக்கு தெரியும். இல்லாட்டா அர்ச்சுனா சொல்ல இல்லை ஆரம்பத்தில் அவர் நல்லவர்,
அதாவது புரபானுக்கு எதிராகவே நின்று பிடிச்சவர் ரொம்ப தங்கட தலைவர் பிரபாகரன், அவருக்கு எதிராக நின்று பிடிச்சவர் இப்படிப்பட்ட தலைவராக இருக்க முடியுமென்று அது தெரியாத கதைகள் மாறி மாறியால் அதை பற்றி நான் பொருட்படுத்த விரும்ப இல்லை. ஒரு எங்களோட தேசிய தலைவர் இருக்கிறார் அப்பாப்பிள்ளை அமிர்தலிங்கம், எங்களோட தேசிய தலைவர் அப்பாப்பிள்ளை அமிர்தலிங்கம். அப்போ அவர்கிட்ட ஒரு கேள்வி கேட்ட இடத்துல அவர் சொன்னார், தெருவில் போய்க்கு எத்தனையோ நாயல் குலைக்கும் எல்லாத்துக்கும் கல் விட்டு எறிய முடியாதேன். இப்போ அப்போ சொன்னது எனக்கு இன்னும் இந்த மனப்பதிவில் இருக்குது. ஆனபடியே நான் அடுத்த முறை நான் நடத்துவேன். சுஜிந்தன் அடுத்த முறை கட்டாயம் நான் நடத்துவேன். எனக்கு யார் ஆட்சியில் இருக்க வேணுமென்ற பிரச்சனை இல்லை. யார் ஆட்சியில் இருந்தாலும் எனக்கு ஒரு 4-5 ஆசனங்கள் இருந்தால் போதும். அது என்ன மாதிரி நடத்துகிறேன்னு எனக்கு தெரியும். இந்த தமிழில் சொல்லினேன் தானே, ஆடு கீர புலி ஆடு, அந்த கதை கேள்விப்பட்டிருக்கீங்கள? இல்லை போலோட இல்லாட்ட நான் கேட்பேன்னு சொல்ல அது மாதிரி தான் எனக்கு அனுபவம் இருக்குது. மற்ற இனி ஆட்சி இருந்தால் அதுக்குள்ள சீனியராக நான் தான் இருப்பேன். இது ஆட்சியில் சீனியராக நான் இருப்பேன். அப்போ நான் யார் இருந்தாலும் என்னால் மற்ற என்ன தேசிய நல்லிணக்கம் தானே. உங்களுக்கு இந்த போலீஸ் அதிகாரம் காணி அதிகாரத்தை இன்றைக்கு ஆட்சியில் இருக்கிறார்கள், அன்றைக்கு எதிர்த்தரப்பில் இருக்கேங்க என்ன சொன்னவன் டக்ளஸ் தான் கேட்டால் நாங்கள் கொடுப்போம். இந்த இதில் 3 மன்னர்களை கட்டைகளை யாரும் தடுத்தவே இல்லை. யார்கிட்டையும் கேட்டதை நாங்கள் இல்லையே. மை ரோட் மை கார் மை பெட்ரோல், மை கார் மை ரோட் மை பெட்ரோல் நாங்கள் கட்ட யாரும் தடுத்தவே இல்லை. நாங்கள் யார்கிட்டையும் கேட்டதா இல்லையே. அதுபோல் நாளைக்கு நான் எதிர்பார்த்த மாதிரி வந்தால் கோட்டையை சுற்றி கட்டுவேன். நான் யாரும் தடுக்க முடியாது. நான் சொல்கிற விலங்கு அசைச்சிருந்தேன். ஆனபடியினால் சும்மா கண்ணடிக்கிறார் இல்லாட்டா திருப்பி நோண்டு வேறான்ட்டு. எது இன்ஷா அல்லா பார்ப்போம். மாநசத்தில் போட்டிடுறீங்களா? நான் பற்றி யோசிக்க இல்லை. கட்சி போட்டியிடும். ஏன்னா மத்தியில் கூட்டாச்சு, மாநிலத்தில் சுயாட்சி. நீங்களும் வேலையும் கூட்டணியை வச்சு போட்டிடுறீங்களா தனியாக போட்டுறீங்க? இன்னும் அதை பற்றி யோசிக்கல. நான் இல்லை இந்த கூட்டுக்களில் வந்து கூட்டணிகள் தமிழ் கட்சிகளுக்கு கூடுகின்ற இல்லை தமிழ் கட்சியில் அனைத்து கூட்டங்களில் கூட்டணிகளில் இந்த ஈழமக்கள் ஜனநாயக கட்சிக்கு தனியாக வச்சுருக்காங்க. அதுக்கான காரணம் என்ன நினைக்கிறீங்க? நீங்கள் அவைகிட்ட தான் கேட்க வேணும். அவைகிட்ட தான் கேட்க வேணும். இப்போ போன வருஷம் குதிரை கஜேந்திரன், இது என்ன கஜேந்திரகுமார் செல்வராசா கஜேந்திரன் தன்னுடைய ஒரு பேட்டியில் சொன்னார், தமிழ் தேசிய கூட்டமைப்புக்குள்ள EPDP டக்ளஸ் வேணந்தாவே மடுக்கிறதுக்கு முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டு சொன்னார். இல்லை 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 அது முன்னாள் தானே, பின்னாளில் தானே. நீங்கள் முன்னால் போயிட்டு தானே சொல்கிறீர்கள், இந்நாள் இல்லை பின்னால் போயிட்டு சொல்ல தானே. எங்களுக்கு அதில் விருப்பம் இல்லை. அது சும்மா போய்த்தானே. நாங்கள் போயில்லை, அதுக்கு எங்களுக்கு விருப்பம் இல்லை. இப்போ என்னென்றால் இன்னொன்று நான் திருப்பியும் பழசத்தான் சொல்ல போகிறேன். உங்களுக்கு பசிய கிளப்புறா இருக்கோ தெரிய இல்லை. இது 89ஆம் ஆண்டு 89ஆம் ஆண்டு வேண்டாமா இப்போ பசிக்கு சார் அதை முடிச்சுட்டு ஒரு 89ஆம் ஆண்டு இந்திய படை இங்கே இருந்தது. அப்போ அந்த தேர்தல் வடக்கு கிழக்கில் எப்படியும் தேர்தல் நடத்த வேணும். அந்த தேர்தல் நடத்துகிற பொறுப்பை அன்றைய இந்திய தூதுவரம் தான் எடுத்திருந்தது. அப்போ இந்திய தூதுவராக டிக்சிட், அங்கே மற்ற பேர் மறந்து போனேன், மற்றது KN டிக்சிட், JN டிக்சிட். பிறகு இன்றைக்கு இந்திய வெளிவார அமைச்சராக இருக்கிற டாக்டர் ஜெய்சங்கரும் இருந்தது. அன்றைக்கு ஃபர்ஸ்ட் செக்ரட்டரி அங்கே இருந்தது. இவையெல்லாம் அன்றைக்கு நடத்தினவை. இது அவையில் எனக்கு பின்னால் சொன்ன கதை. அப்போ தேர்தல் நடத்த வேணுமென்ற வடக்கு கிழக்கில் தேர்தல் நடத்த வேணுமென்ற முடிவை இந்தியா தான் பொறுப்படுத்து. அப்போ இந்தியா என்ன செய்யுது,
ஒரு குழுவாக புலி ஈரோஸையும் இன்னொரு குழுவாக எங்களோட தேசிய தலைவருடைய தலைமையில் அப்பாப்புல அமுதலிங்கத்தின தலைமையில் இபிஆர்எல்எஃப் டெலோ இஎன்டிஎல்எஃப் இவையில் உண்டா போட்டு கூட்டம் பெற்றி கதைச்சது. கதைச்ச முடித்தோடனே அமீரண்ண தேசிய தலைவர் அப்பாப்புல அமுதலிங்க சொன்னார், தான் டக்ளஸ் சிவானந்தாவுக்கும் இதை டக்ளஸ் சிவானந்தாவையும் இதுக்கு உள்வாங்க போகிறேன். அப்போ இபிஆர்எல்எஃப் டெலோ இஎன்டிஎல்எஃப் பெண்ணத்தப்படுத்தினார்கள் சொல்லிச்சுன்னா தங்களுக்கு இடம் காணாது, அப்போ டக்ளஸுக்கு என்னென்று இடம் கொடுக்குறேன். அப்போ அமீரண்ணா சொன்னார், தங்களுக்கு ஒதுக்கப்பட்ட இதுக்கெல்லாம் கொடுக்க போகிறோம். அப்போ அவங்க 3 பேரும் எழும்பிட்டாங்க. டக்ளஸ் சிவானந்தா வந்தால் நாங்கள் இதுக்குள்ள வர மாட்டோம். அப்போ டிக்சிட் என்ன சொன்னார், அப்போ நான் இந்தியாவில் சிறையில் இருக்கிறார், அப்புறம் வரட்டும் பார்க்கலாம், இப்போ இந்த கூட்டோடைய போங்க. அப்போ ஆரம்பத்தில் இருந்து பிரபா உள்ளடங்களாக என்மேல சக இயக்கங்களுக்கு அல்ல சக தமிழ் கட்சிகளுக்கு அல்ல சக தமிழ் இயக்க கட்சிகளுக்கு என்மேல அரசியல் ரீதியான அச்சம். இதுதான் அண்டையிலிருந்து என்ன பிறகு மயூரன். அப்போ அவைகளுக்கு என்மேல இருக்கக்கூடிய அரசியல் அச்சம்தான் காரணமே ஒழிய வேறு ஒன்றும் இல்லை. ஒன்றும் நினைக்க இல்லை. அவையில் தங்களோட அரசியலை செய்யணும். உள்ளூராட்சி தலைகளில் வந்து ஆட்சி அமைக்கிறதுக்கு வந்து தமிழக கட்சி ஆட்சி அமைக்கிறதுக்கு வெகுடவர்கள் ஜனநாயக கட்சி வந்து ஆதரவு வழங்கியிருந்தது. அப்போ நிபந்தனைகளுக்கு ஆதரவு வழங்கியிருந்தது. இப்போது வந்து அவர்களுடைய அந்த சபையின் நிர்வாகம் சம்பந்தமாக ஏதாவது வந்து நாங்கள் எந்த நிபந்தனையும் வைக்க இல்லை. ஒரு நிபந்தனை என்னென்றால், அதாவது இப்போ மக்கள் தெரிவு செய்துட்டீங்கன்னா, அப்போ தெரிவு செய்தால் அவை யாருக்கும் பெரும்பான்மை இல்லை என்றால் அங்கே நிர்வாகம் இல்லை ஆட்சி நடத்த முடியாது, அது வீணாக போயிடும். அப்புறம் முயற்சியாக செய்து பார்ப்போம்ட்டு தான். அப்படி தான் முதல் ஆனோல்ட்டு கொடுத்தது. ஆனோல்ட்டால் சரியாக செய்ய முடியலைன்ட்டு நாங்கள் அதிலேருந்து பின்வாங்கிட்டோம். அப்புறம் அதுக்கு பிறகு மணிவண்ணனுக்கு கொடுத்த நாங்கள், யாருக்கு மணிவண்ணன் கேட்டு மணிவண்ணனுக்கு கொடுத்த நாங்கள். அப்புறம் ஒரு கட்டத்துக்கு பிறகு மணிவண்ணனாலையும் சரியாக செய்ய முடியலைன்ட்டு நாங்கள் இது பண்ணி இது கலைஞ்சு போச்சு. இப்போ இவைகளுக்கு நாங்கள் கொடுத்துருக்கிறோம். இவையிலையும் பல குறைபாடுகள் இருக்கிறதாக மக்கள் மத்தியில் இருந்து எங்களுக்கு இப்போ நீங்கள் சொன்னது போல் இன்றைக்கு கதைச்சது போல் மக்கள் மத்தியில் இருந்து பல விமர்சனங்கள் வந்து கொண்டிருக்குது. இது சம்பந்தப்பட்ட தலைமைகளோடு அதில் தலைமை என்றால் எங்களுடைய சிவஞானம் அன்னையோடையும் மற்றவர் சுமந்திரன் அவர்களோடையும் கதைச்சு விரைவில் ஒரு முடிவுக்கு வாரத்துக்கு இருக்கிறோம். எங்களுக்கு ஆட்சியில் பங்கெடுக்கிற நோக்கம் இல்லை. அப்படி நான் கேட்டிருக்கலாம் தானே. அப்படி எங்களுக்கு விருப்பத்தை ஊராத்துறை எடுத்துக்கொள்ளுங்களேன். நாங்கள்லாம் பெரும்பான்மை. எங்களுக்கு ஆட்சியில் பங்கெடுக்க விருப்பம் இல்லை. ஏனென்றால் இந்த மத்தியில் கூட்டாட்சி மாநிலத்தில் சுயாட்சி என்ற விஷயத்தை சொல்கிறது தான். இப்போ இன்றைக்கு இருக்கிற ஆக்களால் மக்களுடைய இந்தியன் சூழலில் மக்களுடைய பிரச்சனையை தீர்க்கக்கூடிய அந்த சூழல் அவைகள்கிட்ட இல்லைன்றான் நான் நினைக்கிறேன். அதால் தான் நான் அந்த ஆட்சியில் பங்கெடுக்க நான் விரும்பி இருக்க இல்லை. வெளியால் இருந்து உண்டு அவையோட சரியானதுக்கு ஆதரிக்கிறதும் பிள்ளையானதை எதிர்க்கிறதும் என்ற நிலையில் இப்போ நேற்றைக்கு இந்த காக்கதீவு பிரச்சனை வந்திருக்குது. இப்போ எங்களாக்கெல்லாம் போய் எல்லாம் கதைச்சு கொண்டு இருக்கணும். அதை விரைவில் தீர்க்க வேணும். இதுக்குள்ள என்ன நடக்குதுன்னு சொல்கிறது ஆளுநரையும் இதுக்குள்ள நான் கதைக்க விரும்புகிறேன். நான் ஆட்சியில் இல்லை, இருந்தாலும் என்னுடைய உறவுகள் இல்லை தொடர்புகள் காரணமாக படமான ஆளுநரோடையும் நான் கதைக்க இருக்கேன். இது சம்பந்தமாக கதைச்சு அதுக்கு கெதில் தீர்வு காண வேணும். இப்போ நான் இருக்கல உங்களுக்கு தெரியும் தானே, இந்த மை ரோட் மை கார் மை பெட்ரோல்ன்ற நான் சொல்கிற விஷயம் இருக்குத்தானே. அது பிள்ளையானதை நான் செய்ய போகிறதில்லை. சரியென்று பட்டதை மக்களுடைய நியாயமான தேவைகளை நான் கடந்த காலத்தில் பூர்த்தி செய்திருக்கிறேன். சிலதில் தவறி போயிருக்கலாம். பெரும்பான்மையான இதுகளை பூர்த்தி செய்திருக்கிறேன். ஒருக்கா சமுர்த்தி திட்டம் சந்திரியா காலகட்டத்தில்
சந்திரியா சொல்லி போட்டால் சமுர்த்தியை நாங்கள் இங்கே தரமாட்டோம். எங்களுக்கு 9 ஆசனங்கள் இருந்தது. நாங்கள் மென்னியை பிடிக்கிறோம். மென்னியன்ட்டா என்ன சும்மா அந்த அழுத்தம் கொடுத்து நாங்கள் இங்கே 50,000 சொச்சம் குடும்பங்களுக்கு கொடுத்த நாங்கள். ஒரு குடும்பத்தில் 2 பேர் என்றால் குறைஞ்சி 1 லட்சம் பார்க்காதவங்களுக்கு விழுந்திருக்கவர். ஆனால் நான் அப்படி அரசியல் பண்ணேன். கட்சி பேதம் இல்லாமல் எங்களுக்கு கிடைக்கிற வாய்ப்பை ஜான் பெற்ற இன்பம் பெருக வையகம் என்று சொல்லி